திருப்பூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கோயிலான ஆச்சரியப்பட வச்ச கோயிலுங்க காங்கேயம் காசி விஸ்வநாதர் கோயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த காசி விஸ்வநாதர் கோயிலோட கும்பாபிஷேகம் 30 வருஷத்துக்கு அப்புறம் வர மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க. அதுக்காக ஒரு வெல்கம் வீடியோ தாங்க இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. காங்கேயம்னாவே எல்லாருக்கும் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் ஞாபகம் வருங்க. காங்கேயத்தில் அரிசி ஆலைகள் அதிக அளவில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட இந்த காங்கேயம் நகரில் பலரும் அறியாத ஒரு சிவன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அதுதாங்க இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுற காசி விஸ்வநாதர் கோயிலுங்க. காசிக்கு இணையான தலமாக இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த சிவன் கோயிலோட கும்பாபிஷேகம் தாங்க வர மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க. ஓம் ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ சிவனே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள உமையொரு பாகனின் திருவருள் துணை கொண்டு அருணகிரிநாதராலே போற்றப்பட்ட சிங்கை எனும் காங்கேயம் மாநகரிலே விஷாலாட்சி உடனவர் ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது வருகின்ற பங்குனி மாதம் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. தொடர்ந்து பங்குனி 4ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் நடைபெற உள்ளது. மற்றும் நமது திருக்கோவிலிலே விமானம் ராஜகோபுர வேலைகள்லாம் திருப்பணிகள் எல்லாம் நிறைவுற்று சிவகங்கா தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சிவத்தடாக பிரதிஷ்டையானது நடைபெற உள்ளது. பக்தமெய் என்பவர்கள் அனைவரும் திருக்கோவிலுக்கு வந்திருந்து எல்லாம் வல்ல விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சியின் திருவருளுக்கு பாத்திரடாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலோட மிக முக்கியமான சிறப்பே கோயிலுக்கு நேர் எதிரில் அமைஞ்சிருக்கிற காசி கங்கைக்கு இணையான இந்த சிவகங்கை தீர்த்தங்க. இந்த சிவகங்கை தீர்த்த குளத்தை சுற்றியும் கல்கார வேலைகள் ரொம்பவே அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொங்கு நாட்டிலேயே திருக்குளத்தில் இப்படிப்பட்ட கல்கார வேலைகள் செஞ்சது காங்கேயம் காசி விஸ்வநாதர் கோயிலில் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சிவகங்கை திருக்குளத்தை சுற்றியும் 63 நாயன்மார்களோட வரலாறும் சிற்பங்களாக பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வந்தாவே போதுங்க 63 நாயன்மார்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு சிற்பங்களுக்கு கீழேயும் அந்தந்த நாயன்மார்களை பற்றி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதை படித்து பார்த்தே நம்ம நாயன்மார்களோட வரலாறை தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க ஏன் நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் திருப்பூர் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோயிலான ஆச்சரியமாக சொன்னேன்னு. வர மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் கிராம சாந்தியோட கும்பாபிஷேக பூஜைகள் ஆரம்பமாகுதுங்க. மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிலிருந்து 12 மணிக்குள்ள விநாயகர் வழிபாடு, சிவத்தடாக பிரதிஷ்டை, எந்திர ஸ்தாபனம், முளைப்பாரி ஊர்வலம் எல்லாம் நடக்குதுங்க. அன்னைக்கு சாயந்தரம் 4:15 மணிக்கு முதற்கால யாக பூஜை தொடங்குதுங்க. தொடர்ந்து 6 கால பூஜைகள் நடந்து மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:30 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு திருக்கல்யாண உற்சவமும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் நடக்குதுங்க. மற்றும் ஒரு தனி சிறப்பாக நமது விஸ்வநாதர் ஆலயத்திலே காசிக்கு நிகரான ஸ்தலமாக கூறப்படுகிறது. எப்படி நமது காசியிலே விஸ்வநாதருக்கு எதிராக கங்கை தீர்த்தம் உள்ளதோ, அதேபோல் நமது ஆலயத்திலும் சிவகங்கா தீர்த்தமானது அமையப்பெற்றது. சுவாமியின் இடதுபுறத்திலே ஸ்மசானமானதும் சுவாமியின் பின்புறமாக வன்னி மரமானது ஸ்தல விருட்சமாக அமையப்பெற்றது. தொடர்ந்து இங்கே நமது திருக்கோவிலே சோமாஸ்கந்த ரூபமாக சுவாமி, அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது யாகசாலையிலும் சோமாஸ்கந்த ரூபமாக ரவிசூத்திர யாகசாலையானது நிறுவப்பெற்று வலது பக்கமாக சுவாமியும் இடது பக்கமாக அம்பாளும் மத்தியத்திலே முருகப்பெருமானும் எழுந்தருளி அருள்பாலிக்க உள்ளார்கள்.
ஆகையால் பக்தமை என்பவர்கள் அனைவரும் 6 கால பூஜையிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி முருகப்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரடாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த காங்கயம் காசி விஸ்வநாதர் கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இங்கே எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமான் மேலே அருணகிரிநாதர் 2 திருப்புகழ் பாடியிருக்கிறாருங்க. அதனால் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாகவும் திகழுதுங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற மிக தொன்மையான தலங்களில் சிங்கைன்னு போற்றப்பட்ட காங்கயத்தில் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, காங்கயம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழையக்கோட்டை போகிற வழியில் காசி விஸ்வநாதர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த விஸ்வநாதர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், தாராபுரம்னு எல்லா பக்கம் இருந்தும் காங்கயத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. காங்கயம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா போதுங்க, அங்கே இருந்து பழையக்கோட்டை போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாவே லெஃப்ட் சைடில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குதுங்க. ரோட்டு மேலேயே 3 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் நம்ம 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் காசி விஸ்வநாதர் கோயிலில் நடக்கிற கும்பாபிஷேக பெருவிழாவை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவே கும்பாபிஷேக அழைப்பாக ஏற்றுக்கிட்டு காங்கயம் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்தில் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.